புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு ஒரு சிலர் உருவாக்கி வருகின்றனர். குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்களே ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் என்ற முறையில் அஞ்சலி செலுத்த அங்கு சென்ற துணைநிலை ஆளுநருடைய உயிருக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு ஆளுநருக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தினர். ஆளுநர் அவர்கள் சென்றபோது ஆளுநரின் காரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருடைய கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைத்ததோ அந்தந்த பொருட்களை கொண்டு ஆளுநருடைய காரின் மீது வீசினர். கையால் ஆளுநர் அவர்கள் காரில் உள்ளே இருக்கும் பொழுது கையால் அந்த காரினுடைய கண்ணாடியை அடித்தனர். ஆளுநர் காரினுடைய எதிரில் தரையில் படுத்து தரையில் அமர்ந்து ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான முறையில் வார்த்தைகளால் ஆளுநரை அவமானப்படுத்தினர். ஒரு சில காவல்துறையினர் மட்டும் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய புதுச்சேரி மாநில ஆளுநர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்களால் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா ஆயில், கஞ்சா கிரீமு, ஓஜி, அது வந்து காஸ்டிங் கஞ்சா, LSD, ஸ்டாம்பு போதை, மெத்து கிரைம்ஸ், அது ஒரு பவுடர், மெத்து ஆயில், ஹெராயின், பிரவுன் சுகர் உள்ளிட்ட சர்வதேச போதைப் பொருட்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தங்குதடை இல்லாமல் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக பப், ரெஸ்டோ பார்கள், கல்லூரிகள், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள், இவற்றை குறிவைத்து புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு சில நபர்களால் பல்வேறு இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த எந்த பொருளுமே புதுச்சேரி மாநிலத்தில் விளையல. கஞ்சாவாகட்டும், கஞ்சா ஆயில் ஆகட்டும், கஞ்சாவுடைய இதுவாகட்டும், அப்புறம் அந்த எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்யப்படலை. LSD ஆகட்டும், ஹெராயின் ஆகட்டும், எதுவுமே இங்கே கிடையாது. ஆனால் அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு கடத்தி வரப்பட்டு தங்குதடை இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதுல ஒரு நிகழ்வு தான் இந்த வந்து குழந்தை ஆர்த்தியினுடைய படுகொலை என்பது. சரி, அந்த அம்மா அந்த LG அந்த குழந்தைக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு
வரும்போது பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தமிழகத்தில் சர்வதேச கடத்தல் பெருவழியான திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த தேடப்படும் குற்றவாளிகளுக்கு நீண்ட நெடுநாள் பல்வேறு விஷயங்களில் வர்த்தக வியாபாரத்திலும் போதைப்பொருள் விற்பனையிலும் மிக மிக நெருக்கமாக தொடர்பு உள்ளதாக புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகளில் உள்ளவர்களுடைய புகைப்படங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விசாரணையை நான் நடத்த உத்தரவிடுவேன் என ஓப்பனா சொன்னாங்க. ஆனால் இது சம்பந்தமா ஆளும் பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் இன்னை வரைக்கும் அதை பற்றிலாம் பேசலை. அப்போ துணைநிலை ஆளுநர் இதில் மிக மிக மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையின் பேரில் இதில் சொன்னாங்க. நேற்றைய தினம் அதிமுக சார்பில் நாங்கள் ஒரு பந்து போராட்டம் நடத்தினோம். அரசை கண்டித்து ஒரு அமைதியான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை சுட்டி காட்டணும். எங்களுடைய பந்து போராட்டத்துக்கு அனைத்து தரப்பு மக்களும், வியாபார பெருமக்களும், வர்த்தக வியாபாரிகள், பஸ் ஓட்டுநர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 11 மணி வரைக்கும் பந்து சக்சஸ் ஆன பிறகு இந்தியா கூட்டணி என்கின்ற பெயரில் காவல்துறையிடம் குறிப்பிடப்படாத ஒரு சில இடங்கள்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி ஊர்வலமா சென்று துணைநிலை ஆளுநருடைய மாளிகை தாக்குகின்ற விதத்தில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடு நேற்று இருந்தது. அதுல ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை கேட்டு வரைக்குமே போயிட்டாங்க. அப்போ அவங்க கையில வேற ஏதாவது விரும்பத்தகாத பொருள் இருந்தா கூட உள்ள தூக்கி கூட அவங்க தூக்கி கூட எரிஞ்சிருக்கலாம். ஆனா நியாயமா பார்த்தோமா இந்த போதைப் பொருள் தடுப்பு விஷயத்துல அலட்சியமா இருப்பது புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு. இந்த சிறுமியினுடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்கோசம் அரசு நான் குற்றவாளின்னு சொல்ல வரல. இந்த விஷயத்துல அந்த பிள்ளை செத்ததுக்கு அரசு தான் காரணம் இதெல்லாம் கிடையாது. இது போன்ற பிரச்சனைகள் பின்னாடி கூட நம்ம பேசலாம். மற்றவங்களுடைய கோபம் என்பது ஆளக்கூடிய இந்த அரசு பேர்ல தான் வரும். ஏன் வரும்னா, ஒரு சபாநாயகர் இருக்கிறாரு, அவர் கூட அந்த பிள்ளைக்கு மலரஞ்சி செலுத்த போல, நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, யாருமே அங்க போலையே. அப்ப இவங்க என்ன ஒரு பார்வையாளர் மாரி இருந்துக்கிறாங்களே. அகில இந்திய அளவில் இந்த பிள்ளையினுடைய மரணம் இது புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல அந்த துக்க நிகழ்ச்சிகளை கூட போய் ஒரு சும்மா ஒரு பூமலை வைக்கிறது கூட இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு மனம் இல்லாத அது ஒரு மனிதாபமான செயல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம். இதை நியாயம் கேட்கறதுக்கு. ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திட்டமிட்டு ஆளுநர் மாளிகைக்கு செல்றாங்க. அப்போ இதுல தொடர்ச்சியா இப்ப நாங்க சொல்றோம், புதுச்சேரி ஆளுநர் அவர்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சிலரால் அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதை புதுச்சேரி மாநில டிஜிபி, ஐபி, அப்புறம் சிபிஐ, இன்னும் மத்திய இந்த கண்காணிப்பு துறையினர், மத்திய இந்த ரகசிய பிரிவினர், இவங்க எல்லாம் இந்த 3 தினத்துக்குள்ள ஆளுநர் மீது திட்டமிட்டு பல்வேறு விதத்திலும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு, அதாவது நான் கேட்டா நேரடியாக தாக்குறது, காரை அடிக்கிறது, அசிங்கமா பேசுறது, போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, வாய்மொழி தாக்குதல், அவங்களை பயமுறுத்தி தாக்குதல் பண்ணுறது, இதற்கெல்லாம் காரணமானவர்கள் யார் என்பதை உரிய விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும். 2வது, இந்த ஜாபர் சாதிக்கு அவர் கூட அதுல ஒரு தம்பி ராஜேந்திரன் ஒரு தம்பி, எனக்கு அந்த தம்பிக்கு பழக்கம் இல்லை.
ஆனால் பத்திரிக்கை வாயிலாக பார்த்தனால என் பேரில் வந்து எல்லாரும் வந்து அவதூறு பரப்புறாங்க, நான் எல்லா விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வேற விஷயம். இருந்தாலும் இது போன்ற நபர்களுடைய அந்த ஜாபர் சாதிக்குனோட எத்தனை ஆண்டு காலமா இவங்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பு இருக்குது, சினிமா துறை மூலமா எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குது, பல்வேறு நிகழ்ச்சி மூலமா எத்தனை விதத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது, வர்த்தக வியாபார ரீதியில எத்தனை ஆண்டு காலமா இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நெருக்கமான படங்கள்லாம் வருது. அப்ப வரும்போது நிறைய பேர் அதை பத்தி பேசதான் செய்யறாங்க. அந்த அடிப்படையில தொடர்பு இருக்குது என்பதை மட்டும் விசாரிச்சா போதும். இப்போ உடனே நாங்கள் அவர் தான் குற்றவாளிகள் நாங்கள் சொல்ல வரல. இது விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் புதுச்சேரி மாநில அரசுக்கு இருக்கின்றது, புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஜிபிக்கு இருக்கின்றது, இங்க இருக்கின்ற வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு இருக்கின்றது. இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதான் அமைச்சர் பெருமக்கள் சொல்றேன், யாரா இருந்தாலும் சொல்றான் என்ன சொல்றேன். அதுதான், அதாவது வந்து அமைச்சர், சபாநாயகர், முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த அந்த குழந்தைக்கு வந்து மலரஞ்சலி செலுத்திருக்கணும். அது செலுத்தாதது வந்து ஒட்டுமொத்தமா வந்து அது வந்து மனிதாபிமானற்ற செயல். அது இதெல்லாம் போகணும் தான் ஒன்றும் கிடையாது. யாராவது ஒரு அரசு சார்பா இதெல்லாம் இது வந்து புதுச்சேரி மாநிலமே வந்து கொதித்தெழுந்து கிடைக்குது. அவங்க தலை ஒன்று எடுத்து வச்சு சுற்றுறாங்க, போறாங்க, வராங்க. அதுக்கோசம் இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இது ஒரு குறைந்தபட்ச அரசு சார்பில் ஒரு வந்து இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர் கூட போய் ஒரு மலரஞ்சலி வச்சிருக்கலாம். அப்ப நடந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பவமும் கிடையாதுன்னா அது என்ன நியாயம்? அது யாரோ எது ஒன்றும் பண்ணிட்டு போட்டோம், எங்களுக்கு அதுவும் தொடர்பு இல்லை, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அது தொடர்பு இல்லை தான். இருந்தாலும் அந்த அந்த வந்து துக்க நிகழ்ச்சியில அந்த குடும்பத்தினர் வந்து இந்த படுகின்ற வேதனைக்கு நீங்க பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து பல வந்து இது போன்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்றவர்கள் வந்து முதல் நாள் முதலமைச்சரை சந்தித்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வராங்க. எதுக்கு போய் வாங்குறீங்க அந்த காசை? வாங்க வேண்டிய அவசியம் என்ன? உடனடியா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், திமுக சேர்ந்தவர்கள், இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் பலர் வந்து ஒட்டுமொத்தமா போய் அந்த குழந்தைக்கு அது வேணும் இது வேணுங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொன்னோடனே சரி முதலமைச்சர் 20 லட்சம் நான் வந்து நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா அந்த குழந்தையினுடைய உயிருக்கு விலை 20 லட்சமா? நியாயமான கேள்வி. இந்த பிரச்சனையில வந்து உரிய நீதி வேணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கணும், போராடுங்க, நாங்க வேணாம் இல்லை. ஒரு பக்கம் அங்க போய் முதலமைச்சரிடம் போய் இந்த நிதியை வாங்கி வந்துடுறீங்க. ஏன் வாங்குறீங்க? அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல்ல வந்து இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடு இருக்குது. தப்பு இது. இப்ப நீங்க யாரும் போலன்னா அவங்க வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். நீங்க யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டமன்றத்துக்கு முதலமைச்சரை தேடிக்கொண்டு செல்லவில்லை என்றால் முதலமைச்சர் ஆகட்டும், சபாநாயகர் ஆகட்டும், இந்த மாண்புமிகு அமைச்சர்கள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். இந்த நிலைமைக்கு முதல் காரணமே இந்த காங்கிரஸ் இந்த வந்து இந்தியா கூட்டணியுடைய கட்சியினுடைய தவறான செயல்பாடுதான். ஆர்த்தி குழந்தையினுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டியது தவறான ஒன்று. இதுக்கு மேலேயும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையை தடுப்பதற்கு என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். போதைப் பொருள் ஆசாமிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஆசாமிகளுக்கு இதுவரை யாரெல்லாம் சிபாரிசு வந்துக்கிறாங்க. ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா போலீஸுக்கு போகாதீங்க, யாரா இருந்தாலும் இருக்கான். அதிமுக சார்பில் அன்பழகன் ஒரு சிபாரிசுக்கு போறாருன்னா சார் அவர் விட்டுருங்க சார், இவன் வந்து கஞ்சா இப்பதான் விற்க வந்துடுறாங்கன்னா இதை வந்து இது பண்ணுங்க, பப்ளிக் படுத்துங்க. இந்த கஞ்சா விற்பனையாளர் நாங்கள் பிடிச்சோம், இந்த அன்பழகன் இதுக்கு வராரு அப்படின்னு சொல்லுங்க. எந்த எம்எல்ஏ வந்தாலும் சேர்த்தா, எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் சேர்த்தா, எந்த அமைச்சர் அதுக்கோசம் வந்து போனை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் பேசினாலும் அவங்கள சொல்லுங்க நீங்க வெளியில. அப்பதான் பயம் இருக்கும், யாருக்கும் போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா இது போன்ற போதை வஸ்துக்களை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இது ஒரு சமுதாய பொறுப்பு. காவல்துறை மட்டும் இதை வந்து செஞ்சிட முடியாது. சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள், பல்வேறு அமைப்பினர், அவங்க எல்லாருக்கும் வந்து கூட்டு பொறுப்பு இருக்குது. அவங்க இதுல வந்து தங்களுடைய பொறுப்பை வந்து செயல்படணும். இதுக்கு அதிமுக நாங்க வந்து என்றைக்கும் முதல் ஆளா நிற்போம். ஆமா, துணைநிலை ஆளுநர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது இருப்பா, ஒரு நிமிஷம். ஏற்கனவே துணைநிலை ஆளுநருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாததால்தான் துணைநிலை ஆளுநர் மாளிகையை சுத்தி
தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது. அந்த தடுப்பு வேலிகளை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சார்ந்தவர்கள் குரல் கொடுத்து அதை அகற்றினாங்க. இப்ப தடுப்பு வேலி இல்லாததால அந்த துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. இதையும் சம்பந்தப்பட்ட காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் என்ன கேட்டா ஆளுநர் மாளிகை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா தடுப்பு வேலி அமைப்பது என்பது அவசியமான ஒன்று.